வாழ்கிறார், நான் வாழ்வேன். இயேசு வாழ்வு கொடுக்கிறார், நான் வாழ்வு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. துதியவர், பரிசுத்தர், ஸ்தோத்திரம், ஓசன்னா, மாரநாதா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை மனுஷன் இருக்கீங்க? எல்லாரும் மனுஷன். வெரி குட். நான் இன்னைக்கு தலைப்பு என்ன? நீ வாழ்க்கையும் நம் புனிதர்கள். நம் புனிதர் யாரு? குழந்தை தெரசா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குழந்தை தெரசாவுடைய கூற்று ரொம்ப பவர்ஃபுல்லா வல்லமை மிக்கதா இருக்கிற கூற்று. அது என்ன கூற்று என்றால், நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு இப்போ இங்க இருக்கிற இயேசு எப்படிப்பட்ட இயேசு? இங்க நற்கரணில இருக்காரு. இந்த இயேசு எப்படிப்பட்ட இயேசு? மோட்சத்தில் இருக்கிற இயேசுக்கும் இங்க இருக்கிற இந்த நற்கரணிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இப்ப இந்த இயேசு தான் மோட்சத்துல தந்தை வளர்ப்பு அமர்ந்திருக்கிற இயேசுவா? எல்லாரும் சர்வ வல்லவர், சர்வநித்தியர், is a powerful God, சர்வ வல்லமை மிகுந்தவர். அந்த தெய்வமா? அந்த கடவுள் தான் இந்த நற்கருணை ஆண்டவரா? அப்போ மோட்சத்துல நாம் மோட்சத்துக்கு எத்தனை பேர் போவீங்க? எத்தனை பேர் போவீங்க? எல்லாரும் சொல்ல முடியாது. நம்ம ஆனா கடவுளை இரக்கத்திற்கு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்கள் அவர்களுக்கு போவார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ரொம்ப அழகான ஒரு தியாலஜி இறைவன் சொல்றாரு. என்னன்னா, நம்முடைய பாவங்களை விட, நம்முடைய துயரங்களை விட, துன்பங்களை விட கடவுளுடைய அன்பு மிக வல்லமை மிக்கது, மிகப்பெரிய. Praise the Lord. அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆமென். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவைக்காயோ புதிதாயிருக்கும் மனதுருக்கும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். Praise the Lord. கடவுளை இரக்கம் நம் கண்ண மூடுற வரைக்கும் தான். ஆமென். சாகிறதுக்கு வரைக்கும் தான், கண்ண மூடுற வரைக்கும் தான் இரக்கம். கண்ண மூடிட்ட பிறகு ஆண்டவருடைய நீதி நம் முன்னாடி நிற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அது எது வரைக்கும்? நீயும் நானும் கண்ண மூடுற வரைக்கும், அதாவது சாகிற வரைக்கும் தான். நாம் மறித்து விட்டோம் என்றால் அவருடைய நீதி நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். Praise the Lord. குழந்தை தெரசா சொல்றது, எல்லாரும் மனம் திரும்பி கடவுளை நம்பி அதை வாழ்வாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடமைகள் உண்டு. ஆமென். நமக்கு குறைகள் உண்டு. ஆமென். எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரை நாம் பற்றிக் கொண்டோம் என்றால் அவர் தருகிற விடுதலை நமக்கு நிறைவாகும். ஆமென். Praise the Lord. Hallelujah. நீங்க எத்தனை பேர் மோட்சம் போவீங்க? நான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. என்னப்பா மோட்சம் போவீங்களா? போவீங்களா? மோட்சம் எத்தனை பேர் போவீங்க? அட்லீஸ்ட் நம்புறேன், நான் மோட்சம் போவேன் நம்புறேன். ஓகே, மோட்சத்தை நம்ம எத்தனை பேர் காரணம் போவீங்க? அதுவும் கையில நம்ம எல்லாம் மோட்சம் போவதற்காக தான் கிறிஸ்தவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. குழந்தை கிறிஸ்தவமா ஒவ்வொரு ஆன்மாவையும் மோட்சத்துக்கு தள்ளிட்டே இருப்பாங்க. ஆமென். உத்திரிகை ஸ்தலத்திலிருந்து மோட்சத்துக்கு தள்ளிக்கொண்டே இருப்பாங்க தங்கள் ஜெபத்தினால். ஆமென். அப்போ மக்களே, மோட்சத்துக்கு போனா நீங்க பார்க்கிற இயேசுவோ இந்த பீடத்தில் இருக்கிற இயேசுவோ ஒண்ணா வேற வேறையா? வேற மோட்சத்தில் இருக்கிற இயேசுவும் இந்த நற்கருணையில் இருக்கிற இயேசுவும் ஒன்று என்கிறவர்கள் கேட்குங்க. நிஜமாவும் மெய்யான அப்ப இந்த இயேசுவை பார்த்தது மோட்சத்துக்கு இயேசு வாங்க முடியுமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குழந்தை தெரசா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நற்கருணையில் இருக்கிற இயேசு மோட்சத்தில் இருக்கிற இயேசு. ஆமென். மோட்சத்தில் நீங்கள் இயேசுவை எப்படி பார்ப்பீர்களோ அந்த இயேசு தான் நற்கருணையில் இருக்கிறார், நற்கருணையில் இருக்கிற இயேசு தான் மோட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிந்தகர்களிடம் 39வது நம்பர்ல ரொம்ப தெளிவா இருக்கும். பழைய சிலப்போ
தெளிவாக்கி இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்கு. அங்க இருக்கிற நற்கருணை, அதாவது இயேசு எங்க இருக்கிறார் இப்பொழுது என்ன சொன்னீங்க? இயேசு எங்க இருக்கிறார்? சிதம்பரம் சொல்ற பதில் என்ன? அது யாரும் தெரியும் பாருங்க. தூணில் இருக்கிறார். தூணில் இருக்காது. இங்க இருக்கிறாரு. எங்க இருக்கிறார்? ஓகே, அதே ஒன்று என்ன சொல்றதுன்னா இங்க வந்து அதாவது நற்கருணை தந்தை பரலோகத்திலும் நற்கருணையிலும் இயேசு கடவுளும் மனிதனுமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? தந்தை பரலோகத்திலும் நற்கருணையிலும் எப்படி இருக்கிறார்? கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார். கடவுளோடு ஒன்றித்து எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆமென். கடவுளோடு ஒன்றித்து எவ்விடத்திலும் வியாபித்து இருக்கிறார். இதுதான் 59வது நம்பர்ல வரக்கூடிய சின்ன குறிப்பிட்டது எங்களோட ஆண்டவர் பொருளத்திற்கு சமமும் இயேசு கிறிஸ்து முழு பிரசன்னத்தை நமக்கு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமா ஹalleluya. மக்களே, நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள். இந்த நற்கருணை ஆண்டவரை, நம் உயிருள்ள கடவுளை, நம்முடைய ஆண்டவரை, மோட்சத்தில் இருக்கிற அதே தெய்வத்தை இங்கே பார்ப்பதற்கு நாம் எல்லாரும் கொடுத்து வைத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். கடவுளை கடவுளை சொல்லுவாங்க. இந்த உலக போக்கிலான சிற்றின்ப நாட்டங்களிலிருந்து கடந்து வந்து பேரின்பமாகிய நற்கருணையை கொண்டாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஹalleluya. நீங்க யோசிக்கல, கோயிலுக்கு வரீங்க போறீங்க, அவர் இயேசு மோட்சத்துல இருக்கிற இயேசு இங்க இருக்கிறாருன்னா எத்தனை பேர் தர்காவன் செய்ய போகும்போது வந்து இயேசுவை ஒரே ஒரு நிமிஷம் முட்டி போட்டு போறீங்க? எத்தனை பேர்? அவர் இயேசுவாவே, இயேசு வந்துவிட்டார், என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இயேசு வந்தால் என்ன நடக்கும்? அதிசயம் நடக்கும். இயேசு நடந்து வந்தபோது பேய்கள் ஓடியது. ஆமென். இயேசு கரணிட்டிய போது இறந்து போனது உயிரோடு எழுந்தார். ஹalleluya. இயேசு தானே நற்கருணை இருக்கிறார். இந்த தெய்வத்தை நீ பார்க்க முன்வருவதில்லையே, இன்றைக்கு மனம் திரும்பி நீ ஆண்டவரிடம் வர வேண்டும். ஹalleluya. இப்போ இடத்திலே நற்கருணை வாங்கியிருக்கீங்க. நற்கருணை நம்ம அவங்க கேட்கணும். இப்போ இந்த மக்கள் எவ்வளவு பெரிய வாக்கியம் என்றால் மோட்சம். அப்போ இயேசுவா இருக்கிற இடம் தான் என்னது? மோட்சம். இப்போ உன்னுடைய இயேசுவா இப்ப எங்க வந்திருக்கிறார்? உன் உள்ளத்துல வந்து விட்டார். அப்போ நீயே மோட்சமாய் மாறி இருக்கிறார். உனக்குள் மோட்சம் இறங்கி வந்திருக்கிறது. அப்போ heaven is there in you. உனக்குள்ளே மோட்சம் இறங்கி வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வல்லமையை நீங்கள் எப்பொழுது கொண்டாடுவீர்கள்? நாம் எப்படி கொண்டாடுவோம்? மண்ணு மாதிரி எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு விசுவம் ஆடும். அப்படியே இருக்கிற தன்மைகள். நற்கருணைக்கு பக்தி இல்லை. நற்கருணை பக்தி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. ஆண்டவருக்கு முன்னாடி முழந்தாடக்கூடியவும், ஆண்டவரை ஆராதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் நாம் எங்கே முன்வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாருக்கும் இயேசு வந்திருக்கிறார். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கட்டி நம்ம மகிழ்ச்சியை பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்.
இந்த கருத்தை நம்ம உணவாக ஆரம்பிக்கணும். அவன் என் ஆவி என் ஆன்மா உடலை கொண்டு கடவுளை ஆரம்பிக்கணும். பேசுறோம் ஆரம்பிப்பை நான் ஆராதிக்கிறேன். அது பாடல பாடலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? என் ஆவி என் ஆன்மா உடலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பேசுறோம் மக்களே. தொடர்ந்து தேசமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னவெனில், உனக்குள் இருக்கிற கடவுளை நீ கண்டுகொள்ள வேண்டும். நீ கடவுளுடைய ஆலயம். அதாவது இறைவாக்கியம் தொடர்ந்து தேசமா சொல்லியா, தொடர்ந்து தேசமா ரொம்ப அதிகமா மையப்படுத்துகிற வார்த்தை, நாம் எல்லோரும் கடவுளுடைய ஆலயங்கள். நம்ம எல்லாரும் 3:16 வருகிற அந்த வசனத்தை மிக தெளிவாக வாழ்க்கை அடைகிறார். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களை குடியிருக்கிறார் என்பதும் தெரியாதா? நீங்களே பரிசுத்தமான ஆலயம் என்பதை மிக தெளிவாய் தொடர்ந்து தேசமா பைபிள்ல வாழ்வாக்கி அதை காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. கடவுளுடைய கோவிலாக இருக்கிறீர்கள். கடவுளுடைய கோவில் கேட்கும் கடவுளுடைய கோவிலே நீங்க தான் கடவுளுடைய கோவில். பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க, நான் பாவியாச்சு எனக்கு கடவுள் இருப்பாரா? இயேசு நம்மை மன்னிக்கிறார். அவன் பாவிகளாகி நாம் மனம் திரும்பும் போது நம்மை ஆண்டவர் மன்னித்து நமக்குள் வந்து தங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்று பாடல்களோடு சேர்ந்து நல்ல பக்தியம் நமக்கு கரங்களை உயர்த்தி அந்த வாய்ப்பு பக்தியோடு கடவுள் பேசுகிறோம். பாரம்பரிய நாம் குருவோடு
வாழப்படுகிறேன் இந்த பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் lift your hands upon Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுவோம். நற்கருணை வணக்கம் இன்று குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லா ஆலயங்களிலும் உறுதியாய் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தரிசனம். மரியே வாழ்க, தெரேசாவே வாழ்க. மக்களே, இந்த ஜெபத்தை நான் சொல்லுவேன். வழக்கமா நான் குழந்தை தரிசனமா பங்கு ஆலயத்துல தான் இருந்தோம். அந்த ஆலயத்துல ஒரு மாபெரும் அர்த்தம் என்னன்னா, நாங்க குழந்தை தரிசனம் சோமனிக்கு ஒரு இடத்துல அங்கதான் RSS அடிச்சு உடச்சி நிறைய பிரச்சனை பண்ணாங்க. தெரியும், 2016ல நீங்களா கூட போராட்டம் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாரும் செய்தார்கள். அப்போ அங்க லத்தோஸ்தே அக்னி மாதா என்ற அன்னைமரியாவுடைய நெருப்பு காட்சி அங்கே வெளிப்பட்டது. இங்க வந்து என்னன்னா, ஒரு கிராமம் பங்குலேயே கேட்டு நல்லா இருக்கு. பங்குல போய் உள்ளவே சுத்திக்குவாங்க. நான் சொல்லுவோம், நம்ம கிராமத்துல இருந்து 1 கிலோமீட்டர் அங்கிருந்து வரலாம்னு சொல்லிட்டு தேட கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட அங்கேயே ஜோடிச்சு அங்கிருந்து வந்து நல்லா அழகான ஒரு ஸ்டாச்சு அது பழைய காலத்துல சொல்லுவோம். அதை அழகாக கட்டி தேர்தான் கட்டிட்டு கட்டிட்டு அங்க பாதி பேருக்கு உடன்பாடு இல்லை. நம்ம முதல் தரிசனம் முதல்ல நம்ம ஊரை சுற்றி தான் வெளியே போனோம். அதெல்லாம் ஐடியா பார்த்துருப்பாங்க. நீங்க கூட அப்படி பார்ப்பீங்களா? எங்க ஊரு கேட்கணும் அப்போ பார்த்து ஆனால் மட்டும் அங்கிருந்து ஒரு 8 வருடம் ஆரம்பிச்சிட்டோம். எடுத்து கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். ஒரு ஸ்பீட் பிரேக் அதை தூக்கி போட்டுருக்கோம். மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தேர் தலைக்கே போட்டுச்சு. அது சுருக்கம் வந்து மண் சுருக்கம் இந்த பிளாஸ்டிக் ஃபைபர் தலைக்கே போட்டுச்சு. எப்படியா போட்டுச்சு பார்த்தா இந்த தேர் கட்டுறவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த கீழே கால் இல்லையா மேலே போடுறது கீழே இருக்கிற காலையே இங்கே எடுத்து இப்படியே அங்கே இருக்கு அப்படியே ஸ்பீட் பிரேக் வந்து அவங்க அமைச்சர் ஊறிச்சு. அவ்வளவுதான். தேர் கட்ட தெரியாத கட்டி கவுந்துச்சாங்க. அனுப்பிச்சு உடனே அங்க இருக்க அவங்களாம் அவசரம் ஐயோ போச்சு ஊருக்கு ஆபத்து வரும்போது கலந்து எல்லாரையும் கலந்து மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை தரிசனம் உடனடியாக எங்களுக்கு சொன்ன ஒரு வெளிப்படுத்தல் என்னன்னா, எங்க இடத்துல அப்பதான் போலீஸ் என்னால முடியும் கொலை முயற்சி வழக்கு இருக்கு. 7 வருஷம் போயிட்டு இருக்கு. அங்க சிதைச்சு போச்சு, வழிபாடு உடைச்சு போச்சு. அங்க இடங்கள் சுருவங்கள் எல்லாம் உடைச்சு தூக்கிட்டாங்க. எல்லாம் சோர்வு சொங்கி போயிருந்த காலத்துல இங்கே குழந்தை தரிசனம் வெளிப்பாடு கொடுத்தது என்னன்னா, இங்கே தேர் தலைக்கீழ நோங்குது போல சோகட்டி பங்கு தலைக்கீழாக கவிழ்ந்து கிடக்கிறது. ஆனால் அது உயர்ந்து ஒய்யாதமாய் வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. அப்போ அதை நிற்க வச்சு அதே சுருவம் ஒன்றும் அதே வச்சுக்கிட்டு அந்த சுருவம் ஆடையை செஞ்சு எங்க ஊருக்குள்ள அழகாக வந்து சேர்ந்து அப்பதான் குழந்தை தரிசனம் சொன்னாங்க, கவிழ்ந்த தேர் மீண்டும் எழுந்து வருவது போல நீங்களும் ஒய்யாரமாய் வருவீர்கள், உங்கள் வாழ்க்கை அது உயரும் என்று அங்கே கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேறி இருக்கிறது. குழந்தை தரிசனமான வாழ்க்கை குழந்தை தரிசனம் சம பவர்ஃபுல் ஒரு புனிதர், ரொம்ப மனமிக்க ஒரு புனிதர். அப்பதான் இங்க
செய்தியாளர்களாக மாறிட எமக்காய் ஒன்றாகும். இந்த ஜெபத்தை அன்னைக்கு நாங்கள் எழுதணும். பிரைஸ் தி லார்ட். அவசரமான ஒரு தரிசனமா எனக்கு பிடிக்கும். எங்க ஃபாதர் சொன்னோம், சரி ஓகே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். என் மக்களே, நம்ம கொஞ்ச நேரம் இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம். சரிங்களா? நம்ம புனிதையும் இறை வார்த்தையும், நம்ம புனிதையும் இறை வார்த்தையும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பைபிளை ரெண்டாவது பிரிக்கணும் அப்படின்னா இந்த பைபிள் ஒட்டுமொத்தத்தையும் ஒரே வாக்கியத்துல சொல்லி முடிச்சிடலாம். எப்படி? ஒரே வார்த்தையில சொல்லலாம். இறை வார்த்தைகள் வேற ஒரு வார்த்தைகள் அன்பு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அன்பு. இந்த இறை வார்த்தையை ஒட்டுமொத்தமா அன்பு. கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? நம்ம குழந்தை தரிசனமா சொல்லிக் கொடுக்கிற பாடம். கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார் என்றால், கடவுள் தன்னை அன்பு செய்ய விரும்பினார். கடவுள் என்ன செய்ய விரும்பினார்? சரி, பிரைஸ் தி லார்ட். ஓகே, கடவுள் என்ன செய்ய விரும்பினார்? ஏன் மனிதனை நம்ம எல்லாம் படைச்சா? மக்கள் நம்ம எல்லாம் எதுக்காக படைச்சா? இப்பதான் சொல்லி எதுக்காக படைச்சா? சின்ன குழந்தை என்ன சொல்லுது? கடவுள் தன்னை அன்பு செய்ய விரும்பினார். என்ன செய்ய விரும்பினார்? தன்னை அன்பு செய்ய விரும்பினார். எனவே மனிதரை படைத்தார். இது என்னடா இது? தன்னை அன்பு செய்ய விரும்பினார், எனவே மனிதரை படைத்தார். அப்படின்னா மனிதர் என்பவர் கடவுளின் சாயல், கடவுளின் தன்மை கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ உன்னை கண்டவர் கடவுளை கண்டார். ஆமென். உன்னை கண்டவர் யாரை கண்டார்? நம்மை காண்பவர் யாரை காண்கிறார்? அப்படி சொல்லு. சரி, அது இருக்கு. ஓகே, உங்க கவனம் தான் சதிக்கூடாது. ஓகே, எந்த நிலையில் அப்படியே துப்பாக்கி சுட்டாலும் உங்க கவனம் சதிக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. குழந்தை தரிசனமா கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்குது. அதில் குறிப்பா பைபிள் இறை வார்த்தையும் குழந்தை தரிசனமாகவும் பார்க்கும்போது, பைபிள் அப்படின்னு சொன்னா இறை வார்த்தை என்று சொன்னா நம்ம என்ன சொல்றோம்னா அன்பு என்று சொல்லலாம். சரிங்களா? அப்ப இது இந்த அன்பு என்ன? கடவுள் என்னவா இருக்கிறார்? யாக்கோபு வாசிக்கிற கடவுள் அன்பா இருக்கிறார். சொல்லுங்க, கடவுள் என்னவா இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் யாவரும் கடவுளுக்குள் நிலைத்திருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிற யாவரும் கடவுளுக்குள் நிலைத்திருக்கிறார். அப்படின்னா மக்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. குழந்தை தரிசனமா அன்பு நிறை வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கு தெரியுமா தெரியாது? அவர் வாழ்ந்த அந்த கம்யூனிட்டியில, உள்ளுக்குள்ள நிறைய பேர் அவருக்கு நிறைய துரோகம் செய்திருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்திருக்கிறாங்க. எல்லா பாடுகள் மத்தியிலும் அவர்கள் அவங்க உடன் சகோதரிகளை எப்படி பார்த்தாருன்னா அன்போடு நோக்கினார். எப்படி நோக்கினாங்க? அன்போடு தான் பார்க்கிறாங்க. இதே நம்மள வச்சுக்கோங்களேன். இது தம்பி கேமரா எவ்வளவு அழகாக வச்சுக்கோங்க. ஆண்டனி ரொசாரியோ அப்படி போகும்போது பக்கத்து ஊர்ல ஏதோ ஊர்ல சீன் வாங்க போட்டு மூக்கெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. ஐயோ பயமாயிடுச்சு. சரி ஓகே, நிறைய பேருக்குலாம் தப்பிச்சிருவோம் கூப்பிட்டு அப்படியே வந்துட்டாங்க. இந்த கோயிலுக்கா இப்படிக்காக அந்த பசங்க வராங்கன்னு கேள்விப்படலாம். ரொசாரியோ இல்லை ரொசாரியோ வராங்கன்னு கேள்விப்படுதோ அப்படி என்ன ஆகும்? மச்சம் சரி கைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே 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 வச்சுக்கிட்டு அப்படின்னா அப்படி ஒன்று அடிச்சுக்கிட்டு போறோம். மகளிர் பார்க்குற பாதையே. ஆனால் ரொசாரி வந்து குழந்தை தரிசனம் மாதிரி அன்போட அப்படி வரும்போது நண்பா ஏதாவது குடிச்சிட்டு போறீங்களா? காப்பி தண்ணி ஏதாவது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எப்படி ஆகிடும் அவங்களுக்கு? என்னடா அடிச்சோம் ஒரு எப்படி மாறிக்கலாம்? அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் யாருக்கு இருந்தது? குழந்தை தரிசனமாக இருந்துச்சு. அவங்க துரோகம் செஞ்சவங்க ரொம்ப அன்போடு பார்த்து அவர்களுக்கு உதவிகளை அதிகமாக செய்தவர் என்று குழந்தை தரிசனம். பைபிள் இறை வார்த்தைய அவங்க வாழ்வாங்க. ஆமென். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேரு ஒரு சண்டை விட்டா 4 நாளைக்கு 40
இல்ல அந்த பாட்டி இருக்குதுங்க பாடிங்க பயம் இங்க எங்க அன்பு இருக்கு இல்ல தை என்ன உனக்குதான் என்ன நீ கேட்டீங்க போட்டு முடிச்சுட்டு எனக்கு எங்க அன்பு இருக்கு குழந்தை தேசமா சொல்லிக் கொடுக்கிற இறைவார்த்தை அன்பு என்பது உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? இருக்கா இருக்கா இருக்கா? உனக்கு துரோகம் செஞ்சவங்கள நீ மன்னிக்கிறனா? நீ எதுல இருக்கிற? வெறுப்போட இருக்கிற. வெறுப்பு, கசப்பு, குரோதம் அவங்க நினைச்சாலே உங்களுக்கு உங்களை பேரை கெடுத்தவங்க உங்க வீட்டுக்காரையும் உங்களையும் சண்டை போட்டு பிரிச்சவங்க நீங்க நினைச்ச எப்படி இருக்கு? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? என்ன மக்கள் கல்யாணம் பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் இல்ல அம்மாவை கண்ணு முன்னாடியே பக்கத்துல நெஞ்சில குத்துனா வாடி போய் எப்படி இருக்கும்? இருச்சலே அவன் ஒரு அடி அடிச்சா எல்லாம் 10 அடி அடிச்சா ஒரு அடியா தான் இருப்பாங்க. தூக்குடா பட்டுடா. எனக்கு அன்பு அற்று போன சூழல்ல குழந்தை தரிசனமா இறைவாக்கு சொல்கிறது நீங்கள் அன்பாயிருக்கிறீர்கள். ஆமென். கடவுள் அன்பாயிருக்கிறார். ஆமென். கடவுள் எப்படி இருக்கிறார்? நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள்? கடவுளையா சாத்தானையா? கடவுளை வழிபடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும். உன் மூச்சை பார்த்தாலே அப்படியே நம்ம முகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு மாதிரி அதை எரிச்சு கூட மூச்சை கட்ட பார்த்தீங்களா? முகத்தை பார்த்தாலே சாப்பாடு நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்கு. தயவுசெய்து உங்க வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னா ப்ளீஸ் சேஞ்ச் யுவர். எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுவீங்களா? எப்ப பார்த்தாலும் கடுகடு சுடு பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சுடு பூச்சா எப்படி வருவீங்களா? நல்லா ஏங்க காஃபி சாப்பிடுறீங்களா அப்படின்னா என்ன கேட்ட இப்படி பண்றாங்க என்ன ஆச்சு தெரியல நான் ஆத்தா போடா அப்புறம் அவளை கூட்டு போனா அவன் வரச்சோம் அவளாதானே போனா அவளே வரச்சோம் அப்படின்னு இவரு நிற்பாரு. அவன் வந்து கூப்பிட்டா அவன் நிற்பாரு. இப்ப அன்பில்லாத வாழ்க்கையில நினைச்சுக்கணும். என்ன அன்பு? இறை அன்பு, பிறர். என்ன அன்பு? இறை அன்பு, பிறர். அவர் மக்களை கடவுளை நீங்க அதிகமாக அன்பு செய்யணும். அன்பு செய்ய ஞாயிற்றுக்கிழமை முழு பூசைக்கு வரும்போது முழு பூசைக்கு வருங்க. முழு பூசை நன்மை கொடுக்குறது. முழு பூசை எது? முதல் துவக்க பாடலுக்கு முன்னாடியே ஜெபமாலை ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் வந்துறீங்க? ஜெபமாலை ஜெபிக்கும் போது பூசைக்கு முன்னாடி எத்தனை பேர் வரீங்க? 1 2 3 4 5 6 மட்டும்தான். இனிமேல் மக்களை கடவுளை நீ அன்பு செய்யணும். அவன் கடவுளை பண்ணணும், அன்பு செய்யணும். அப்பா மேற்கொள்ள கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சப்பா? என்னடா கல்யாணம் ஆயிடுச்சா கேட்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுல ஆயிடுச்சு. உங்க காதலி இங்க இருக்காங்களா? உங்க துணை இங்க இருக்காங்களா? வந்துட்டாங்களா? உங்க மனைவி இங்க வந்துருக்காங்க. சரி வீட்டுல இருக்காங்க. சரி ஓகே. இவருக்கு இப்போ இவரு வாலிப வயசுல இருக்கும்போது நிச்சயம் முடிஞ்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். வேலைக்கு தான் போகணும்னு பார்ப்பாங்க. இம்மா வேலைக்கு போயிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஏமா சீக்கிரம் 6 மணிக்கு வந்துட்டு 9 மணிக்கு போட்டு இல்லம்மா சீக்கிரமா வர சொல்லிட்டாங்கம்மா ஓட்டிமா அதெல்லாம் சாயந்தரம் ஓட்டி இருப்பாங்க காலையில ஓட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க போவாரு? போயிட்டு நிச்சயம் முடிச்சதும் அங்க அந்த கல்யாணம் முன்னாடி அவங்க பார்க்க இவ்வளவு ஆர்வம் ஓடிப்பீங்களா? அடுத்த ஓடியா இல்ல அவங்க சொல்றேன்னா மக்கள் அந்த காதல் உணர்வு, அந்த அன்பு உணர்வு அந்த அன்பு உணர்வு வந்து எப்படி இருக்கு பாருங்க. அந்த அன்பு உணர்வு அந்த முழு நேரத்தை கொடுக்கணும் அப்படின்றது இருக்கும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? கல்யாணம் பண்ணவங்க தன் கட்டிக்கு பொண்ணையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஊசி வேலை செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டு திடீர்னு குத்திக்குவான். எதுக்கு? ஐயோ அவங்களே நினைச்சுக்கிட்டு குத்திட்டு இருப்பான். அப்ப இங்க நான் என்ன சொல்றேன்னா, உன் கடவுளை நீ காதலிக்க வேண்டும், நீ அன்பு செய்ய வேண்டும். சொல்லுகிற ஒரு முக்கியமான பாடம் கடவுளை நீங்கள் அன்பு செய்யுங்கள். இந்த முழு இணைச்சட்டத்தில் சொல்லப்படுகிற முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் ஒரு கடவுளாக ஆண்டவரை அன்பு செய்ய. இந்த வசனத்தை எடுத்து குழந்தை சமாய் கடவுளை தன் காதலனாக கொண்டு எப்பவுமே அவருக்கு தினந்தோறும் ஒரு பூவை ஐ லவ் யூ என்று சொல்வார்கள். ஹalleluya.
செய்யக்கூடாதா? அன்பு செய்யணுமா செய்யக்கூடாதா? இந்த கடவுள் அன்பு செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு நீட்டா சிவன் மாதிரி ஒரு பொருள் எல்லாமே சொல்லலாம். கடவுள் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படியா அப்படியா ஆக்சுவலி அவங்க சொல்லுவாங்க கடவுளுடைய விஷயம் நம்ம அன்பு செய்யணும். அப்படியே ஒரு நேரம் பார்க்கறதை யோசிக்கணும். கொடுத்த தரிசனம் கற்றுக்கொள்கிற பாடத்தில் அன்பு மிக மிக முக்கியம். பைபிளே அன்புதான். அன்பு வாழ்ந்துருக்கிறா. இப்போ கண்ணமுடி கடவுளை நீ அன்பு செய்கிறாயா? அதே ஒரு கேட்டு கூட அந்த ரொமான்டிக்கோட இயேசுவை பார்த்து கண்ணமுடி இயேசுவா நான் அன்பு செய்கிறேன். எந்த மொழியிலாவது சொல்லுவாங்க கேள்வி கூட அமைதியா ஒரு கண்ணமுடி எப்படி சொல்லப்படும்? இப்போ வாய்ப்பில் சொல்றது பார்த்தா இயேசுவா நான் அன்பு செய்கிறேன். உலகமாக இயேசுவா நான் அன்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அன்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடவுள் அன்பு செய்வீங்களா? இப்போ கடவுள் அன்பு செய்யறது எல்லாத்துக்கும் மேல கடவுள் முழுமையா அன்பு செய்யும். வேலை இருக்கு, பூசை இருக்கு, எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? ஐயா வேலையும் இருக்கு, போன ஒரு 2000 ரூபாய் தருவாங்க, பூசையும் இருக்கு, எதை தேர்ந்தெடுப்பீங்க? எதை தேர்ந்தெடுப்பீங்க? எதை தேர்ந்தெடுக்கலாம்? முழு அன்பு செஞ்சா பூசை முடிச்சுட்டு பூசை முடிச்சுட்டு போகணும். வேண்டாம் சொல்றேன். முன்னாடி மாதிரி ஓய்வு நாள் சொல்லி முழுசா எடுக்கணும். எதற்கும் நீ முதலிடம் கொடுக்க கூடாது. ஆமென். சரி, ஒருவேளை எந்த மனைவியோ பிள்ளைகளோ எது வந்தாலும் யாரா இருந்தாலும் நீ கொடுக்க வேண்டிய முதலிடம் யாருக்காக இருக்க வேண்டும்? இததான் சொல்றாங்க. ஆக்சுவலி உங்கள் உள்ளம் கடவுளை நோக்கி எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கட்டும். ஆமென். உள்ளம் எப்பொழுதும் கடவுளை நோக்கி எழுந்து கொண்டே இருக்கட்டும். அப்ப அன்பு மிகுந்தவர்களாய் நாம் வாழணும். இப்போ பாடல்களோடு சேர்ந்து இந்த 4 வரியை மட்டும் கேட்க பாடலாமா? உளமாற உணர்ந்து பாருங்க என் மக்களே. நிச்சயம் ஆமென். நிச்சயம் கடவுளை ஆசீர்வதிப்பார். பாடலாமா? மகிழ்ச்சி
ஆற்றலோடும் என் முழு இதயத்தோடும் என் கடவுளாகிய ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன். நான் அன்பு செய்கிறேன். நான் அன்பு செய்கிறேன். கடவுள் அன்பு செய்வீங்கன்னா எதையும் கடவுளுக்காக இழக்க துணியும். ஆமென். கடவுளுக்காக எதையும் இழக்க துணியும். ஆமென். 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 நம்மள கடவுள் பேச அன்பு செய்கிறாரா இல்லையா? மக்களை கடவுள் நம்மை அன்பு செய்கிறாரா இல்லையா? அன்பு செய்கிறார். எனவே கடவுள் நமக்காக தன் உயிரை துச்சமாக நினைத்து சிலுவையில் பாருங்க தன் உயிரை கொடுத்துட்டார். ஆமென். உன்னை காக்க தன் உயிரை கொடுத்தார். நம் உயிரை காக்க இயேசு தன் உயிரை கொடுத்தார். ஆமென். என் உயிரே என் உயிரே கலக்கம் உள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தெய்வம் உன்னோடுதான் உன்னோடுதான். பேசுறோம். உயிரின் உயிரே உயிரின் உயிரே இல்ல இந்த பாட்டு கேட்கப்பட்டிருக்கீங்களா? இந்த பாட்டு ஆக்சுவலி யார் பாடணும்? இயேசுவா நம்மளை பார்த்து பாடுறாரு. நாம இயேசுவா பார்த்து பாடுறோம். இந்த உயிரினுடைய உயிர் யாரு? கடவுள். இந்த உயிரை யார் கொடுத்தது? கடவுள். அப்ப இந்த உயிரின் உயிர் இயேசு தானே. ஆனா இயேசுவா வந்துட்டு மூக்குத்தியும் கம்பளையும் ஜோக்கியம் பார்த்து பாடிக்கிறீங்க இல்ல? இன்னைக்கு எல்லாரும் வாய்ப்புடைகள்லாம் வாருங்கள் கடவுளை வாருங்கள் மக்களே போகணும். இது கேமரா இருக்கு. உண்மையை சொல்லணும் பார்த்தா குட்டி பசங்க இந்த மாதிரி பசங்க நான் பங்குக்கு வந்ததும் அப்படியே சே கூடவே பாட்டு பிடிக்குது. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் அதாவது 12வது முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகிற நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா அது என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னடா அப்புறம் ஒரு சில கண்டிப்பு என்னன்னா அவங்க கடவுள் மேல இருக்கிற பாசத்தை அப்பதான் அவங்க லவ் மலர்ல எல்லாம் நன்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பண்ணக்கூடாது சொல்லுங்களா அப்படின்னா அவளை முடிக்கிட்டாங்க. கடவுளமானா யாருமானா எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு நிறைய அப்புறமா கூப்பிட்டு செல்லலாம். நான் தப்பாக சொல்லலாமா? முதல்ல கடவுள் பிடிச்சி இப்போ உனக்கு காதல் வேணாம். நீ படிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண நல்லா மெச்சூரா இருக்கும்போது அம்மா அப்பா சொல்லு. அதுக்கப்புறமா நீ என்ன செய்யோ அதை பண்ண முறையா பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்து இப்பதான் புரியுமா எல்லாம் வந்துருக்காங்க. பேசுறோம். அது என்னன்னா கடவுளை நான் எதை இதுக்காக எக்ஸிஸ்ட்ன்றதுக்காக தூக்கி எறிவேன். கடவுளை நான் எதற்காகவும் தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. பேசுறோம். கடவுளை எக்காரணத்தை கொண்டு நான் இழக்க மாட்டேன்னு சொன்னேன். எல்லாவற்றையும் நீ விட்டுவிட்டு என்னை பின்தொடர் என்ற வாக்கை குழந்தை தரிசனம் அழகா பின்பற்றினாங்க. அவங்களுடைய பெற்றோர் அவங்க எப்படி எத்தனை பேர் அவங்களுக்கு பிள்ளைங்க? 9 பிள்ளைங்க இல்லையா? எத்தனை பேர் செத்துட்டாங்க? எத்தனை பேர் செத்துட்டாங்க? 4 பேர் இருக்காங்க. மீதி 5 பேர் என்ன மாறிட்டாங்க? மீதி 5 பேர் இவ்வளவு மாறிட்டாங்க. கூட பொறுத்துக்கும் அந்த அம்மாவும் அப்போ மக்களே இப்போ கல்யாணம் பண்ணால் புனிதமில்லை என்று நினைக்க வேண்டாம். திருமணமான அவர்கள் இந்த குழந்தை தரிசனமா தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிச்சது போல அவருடைய பெற்றோர் முதல்ல அர்ப்பணிச்சிருந்தாங்க. கடவுளை எக்காரணத்தை கொண்டும் இழக்கிறதுக்கு அவங்க துணியவே இல்லை. அவன் அவங்களுக்கு பல வசதி வாய்ப்புகள் வந்த போதும் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி உதவிட்டு தன் பிள்ளைகளை துணவரத்திற்கு அனுப்பினார்கள். அவன் நீங்க சொல்லி இப்பதான் 2 பிள்ளைங்க ஏமா உங்க சாமியார் கட்டுமானா நீங்க சாமி போ சாமி எனக்கே 2 தான் இருக்குது. ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது. ஒரு பிள்ளை தான் நம்ம சிஸ்டர் தான் அனுப்பேன். எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது. இப்படி சொல்லி விட்டுரும். எதுக்கு கடைசியில் தஞ்சாவூர் ஊற்றுவோம். ஆனா என்ன பண்றாங்க? குழந்தை தரிசனமா அம்மா அப்பா என்ன பண்றாங்க? எதையும் பொருட்படுத்தல, எல்லாவற்றையும் இழக்க துணிதான். அவன் என்னை நேசிக்கின்றாயா? என்னை நீ நேசிக்கின்றாயா? என்னை நீ நேசிக்கின்றாயா? எல்லாருக்கும் மேலாக நீ என்னை நேசிப்பாயா? என்ன மக்கள் எல்லாருக்கும்
நீ என்னை நேசிப்பாயா எல்லாவற்றையும் துறந்து நீ என் பணி செய்வாயா. என்ன முதலாவது, நீ எல்லாவற்றையும் துறந்து என் பணி செய்வாயா. யுத்தம் பண்ணுவியா? ஓ, எல்லாத்தையும் உனக்குரிய இன்பம், உனக்குரிய உல்லாசங்கள், உனக்குரிய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு வர முடியுமா? முடியுமா? எத்தனை பேர் சொல்றீங்க வர முடியும்? அவன் இப்ப ஏன் நான் செய்யல சிறப்பு ஓகே வருவீங்க இல்லையா? நாம ஆனால் கனவீனங்கள் உண்டு, எல்லாத்தையும் வெற்றி கொள்ள வல்லமை. அவன் பேசுகிறோம், கடவுளை அன்பு செய்யணும், பிறரை அன்பு செய்யணும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ சரி, கடவுளை அன்பு செய்யணும், பிறரை அன்பு செய்வது எப்படி இருக்கு? கல்யாணம் கல்யாணம் மேரேஜ் இருக்கீங்களா? இப்போ கல்யாணம் அந்த அப்பா வந்தாரா? கல்யாணம் கேட்கப்பா பாவம் சரி சரி சாரி இதெல்லாம் இருப்பாரு. எத்தனை பேர் கல்யாணம் ஆச்சு கேட்குங்க? கல்யாணம் ஆயிடுச்சுல? கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு கை கொடுப்பா. ஏன் சரி ஓகே. கல்யாணம் அன்னைக்கு உங்க மனைவி பார்க்கும்போது இருக்க சந்தோஷம், உங்க கணவனை பார்க்கும்போது இருக்க சந்தோஷம் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கா? ஆனா நீங்க இருக்காத என்னைக்கு பார்க்கிறோம் அன்னைக்கே எல்லாம் போச்சு. ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா இது தெரியும் இல்லையா? ஒரு ஐயா வந்து ஒரு பொருள் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பொருள் எடுத்து சிலர் பாருங்க சரி நல்ல கவனிக்கணும். எப்படி சிங்கமா சரி இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பார்க்கல என்னப்பா பார்த்துருக்கீங்க? இல்ல பாருங்க இதுல வந்து உருவாக்குற நாள் கொடுக்கலாம், எஸ்பிரி டேட்டா கொடுக்கலாம். இல்ல கல்யாண சர்டிபிகேட்டே பாத்தீங்கன்னா பாப்பீங்க அப்படின்னா இல்ல கல்யாணம் ஆன டேட் இருக்கு, இந்த கல்யாணம் எக்ஸ்பிரி ஆகிற டேட் அதுதான் பார்க்க. நிறைய நேரத்துல நம்முடைய கல்யாண வாழ்க்கை அல்லது அன்பு வாழ்க்கை இன்னைக்கு ஒன்றுமில்லாம மக்களே ஒருத்தருக்கு ஒருத்தி தான். அவன் ஒருத்திக்கு ஒருத்தர் தான். அவன் இங்கே சமுதாயம் என்ன சொல்லுங்கன்னா அதெல்லாம் சும்மா யாரும் பார்க்காத வரைக்கும் என்ன வேணா கிடைக்கலாம். இது உலகம் சொல்லிக்கலாம். உலக தேசமா எல்லாம் மனம் திரும்பும்படி, எல்லாம் புனிதமா வாழும்படி, ஒருவருடைய இறைக்கும் மனிதனும் செலுத்தும்படி அழைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் இதுதான் கேட்டும் கேளாதவராக இருக்கிறோம். தயவு செய்து நாம் அன்பு செய்தவர்களாக இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? மக்கள் எப்படி இருக்கிறோம்? அன்பு செய்தவர்களாக இருக்கிறோம். நம்ம பேச்சு நிறைய பேர் இப்போ வந்து சின்ன பசங்க கூட கேள்வி எப்ப கடவுளோட கேள்வி அப்படின்னு இப்படிதான் மாறிச்சு. வாய்க்காக கிடைக்கிற வார்த்தையெல்லாம் வருது. அதெல்லாம் வரலாமா? அப்ப அன்பான வாழ்க்கையை நம்ம வாழ்றது நம்ம எல்லாரும் முற்படுறோம். புரியுதோ? கொஞ்சம் நான் கடவுளை அன்பு செய்வேன், என் அயலாரையும் அன்பு செய்வேன், பிறருக்கு துரோகம் செய்த போதிலும் அவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். இதுதான் அன்பு. மக்களே செய்வீங்களா? 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 மக்கள் இது நடந்தது. ஒரு இடத்துல ஒரு ஃபாதர் கூப்பிட்டு ஒரு பையனை அடிச்சிட்டார். ஏன்னா அவன் ரோடா போகிட்டு இருந்தான். கூப்பிட்டு சின்ன பையன் அடிச்சிட்டார். அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட போயிட்டு பாவ சங்கீதம் செய்திருந்த ஒரு குருவானவரை ஃபாதர் வீட்டுல அம்மா அப்பா இந்த மாதிரி ஃபாதர் ஒரு பெண்ணோட தவறு செய்கிறார் சொல்லி பாவ சங்கீதம் செய்திருந்த நேரத்தில் கோயிலை சாத்திட்டாங்க. இது நம்ம தமிழகத்துல தான் நடந்துச்சு. பேசணும் திருத்தலுக்கு இல்ல எல்லாம் பகை வழிபாடுகள் சும்மா பழி சுமத்துது. தாழ்ச்சி ரொம்ப முக்கியமானது. இந்த தாழ்ச்சியாய் வாழ்வது மிக மிக முக்கியம் என்பதை இந்த இறைவார்த்தை சொல்லுது. அந்த இறைவார்த்தையை உடைய குழந்தை தேசமாக இவைகளுடைய வாட்சி என்ன டைம்ல நம்ம ஆராதனை கடைசியா சரிங்களா? இப்போ
படிக்கிறோம். மீகா 6:8 நீங்க வாசிப்பீங்க. அதுல தாழ்ச்சி அதை விட கடவுள் நம்மிடம் கேட்பது வேறு இல்ல எங்களுக்கு பார்க்கணும். குழந்தை தரிசனமா இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை பைபிள் சொல்ற புண்ணியத்தை தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாக பின்பற்றினாங்க. ஆமென் ஆமென். அப்போ சுத்திரிக்கு வந்து இந்த மாதிரி வாசி வைக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு நல்லா அழகா வச்சிருப்பாங்க. கூப்பிட்டு அந்த ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அலங்கோலப்படுத்துவோம். அந்த பூவை கச்சா குத்திட்டு ரொம்ப நல்லாவே இருக்காது, பூசி கூட பார்த்தா நல்லாவே இருக்காது. என்ன குழந்தை தெரிசா இப்படி அசிங்கப்பட்டு வச்சிருக்கிற, போய் சரி பண்ணு அப்படின்னு மதத்தை சொல்லும் போது என்ன திருப்பி போய் பண்ணுவாங்க. மீண்டும் எடுத்து வந்தவங்க மீண்டும் ஆதரப்படுத்துவாங்க. மதம் வந்து என்ன பண்ணுவாங்க, கார்மிக மதத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்க சிஸ்டர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லை, கார்மிக மதம் தெரிஞ்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க ரொம்ப பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. நீ என்ன கேட் பண்ணி மாட்டேற அப்படின்னா நிறைய பனிஷ்மெண்ட் உள்ளாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இது யார் பண்றா அப்படின்ற ஒரு சகோதரி மேல காட்டுப்படச்சு வந்து பண்ணுவாங்க. அவங்கள ஒருபோதும் அவங்க காட்டி கொடுக்கவே இல்லை. அவங்க பாக்குறாங்க, கலெக்ஷி விடுறத பாக்குறாங்க. நேரம் வந்து ஏய் நீனா பண்றீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளா புள்ளியோட புடிச்சு மதர் புடிச்சு கொடுக்குமா இல்லை சொல்லி ரொம்ப தாழ்ச்சியா குற்றங்களை தண்ணீர் போட்டுக்கொண்டு அவர் ரொம்ப அன்பா அவர்கிட்ட கொஞ்சம் தாழ்ச்சியோட, சகோதரி நான் உனக்கு செய்தது என்ன என்று கேட்கிறார். சகோதரி நான் உனக்கு செய்தது என்ன என்று கேட்கிறார். பாருங்க அந்த தாழ்ச்சி யாருக்கு எதிர்க்கிறோம். கணவன் சண்டை போட்டா மனைவி கிட்ட எங்க நான் என்ன பண்ணிக்கலாம் எத்தனை கேட்க முடியுமா? பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து, பெற்றோர் பிள்ளைங்களை பார்த்து, மருமகள் மாமியாரை பார்த்து, மாமியார் மருமகள் பார்த்து கேட்க முடியுமா? இருமா நான் எப்படி இறங்கி போவேன், அப்படியே பிடிச்ச வேலைக்கு 3 காரணம் விலைகள் சத்தமா ஹல்லேலூயா. நான் இறங்கி போகிறது கற்றுக்கணும். ஒரு தரிசனம் என்ன கற்றுக்கிறாங்க, இறங்கி போகணும். மற்றவங்க அது மட்டும் இல்ல, யாராவது மீது மனக்கங்களா இருந்தால் மத்திய 5 சொல்லப்படுது. என்ன சொல்லுது, போய் அவர்களோடு சமரசம் செய்து பின்போது காணிக்கை செலுத்து. இந்த வார்த்தையெல்லாம் குழந்தை தரிசனம் ரொம்ப அழகா வாழ்ந்திருக்கிறாங்க. இறை வார்த்தையாகவே அவர் வடிவெடுத்திருக்கிறாங்க. யாக்கோபு 3:22 யாக்கோபு சரி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? யாக்கோபு 3:22 வச்சுக்கோங்க. சரி மக்களே, இங்க ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். குழந்தை தரிசனம் என்ன பண்ணுவாங்க, அவர் யாருக்கு பாதுகாவலி சொல்லுங்க, குழந்தை தரிசனம் யாருக்கு பாதுகாவலி யூத் சொல்லுங்க. பத்தி இங்கே நான் நீங்க சொன்னீங்கன்னா ₹100 இல்ல சில காலம் சொல்லணும் எங்கேயுமே காணாது நம்மளால கேட்கல மறைப்படியாக யாருக்கு பாதுகாவலி, அதாவது நற்செய்தி அறிவிப்பவருக்கு பாதுகாவலி. ஏங்க ஓட்ட பந்தயம் ஓடுறது யாருக்கு பாதுகாவலாக இருக்க முடியும்? ஓட்டப்பந்தி ஓடுறதுக்குலாம் பாதுகாவலாக இருக்க முடியும். அப்போ இளையோர்கள், அதாவது நாற்பதோ யாருக்கு பாதுகாவலர்? தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு சிறு பாடுகளையும் வேதனைகளையும் நற்செய்திக்கு அறிவிப்போருக்கும் அப்புறம் ஆன்மாக்கள் மனத்துக்கும் உள்ள இருந்தே அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபமே நற்செய்தியை உருவாக்கிடும். நற்செய்தி அறிவியல பைபிள் என்ன சொல்லுது? மார்க் 14:15 இல்லையா? மார்க் 16 உலகின் சென்று படைப்பிக்கிற நற்செய்தி. அவங்க குழந்தை தரிசனமா இருக்கிற இடத்துல நற்செய்தி அறிவிச்சதால அவங்க எப்படி இருந்தாங்க? நற்செய்தியாளருக்கு பாதுகாவலி. பேசுறோம் இறை வார்த்தை நற்செய்தி அறிவியல் என்ற வார்த்தையை வாழ்க்கை இல்லையா? அப்போ நீங்க எத்தனை பேர் நற்செய்தி அறிவிக்கிறீங்க? நீங்க யூத்தா இருக்கலாம், சின்ன பசங்களா இருக்கலாம், வயசா இருக்கலாம், ஏழைகளா இருக்கு. ஏன்டி உனக்கு தெரியுமா அவங்க அவளை கூப்பிட்டு போயிட்டாங்க. இதுவான நற்செய்தி நீ என்ன பண்ணணும்? என் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரு. உனக்கு பாடல் இருக்கா, வேதனை இருக்கா, துக்கமா இருக்கா, வா போயிட்டு வாடி அப்படின்னு சொல்றது நற்செய்தி. கவலையா இருக்கியா, கவலைப்படாதமா, இசபக்த வேண்டு உனக்கு விடுதலை கிடைக்கும் சொல்றியா? பாத்தியமா ஏன் கவலையில? அவளை பத்தி இவளை பத்தி இவன் எவனா வச்சிருக்கான், அவனை வச்சிருக்கான், அப்படிலாம் பேச்சு. அல்லது யாரும் எவ்வளவு சொத்து வச்சிருக்கான். இப்போ
கோயிலில் நடக்கிற எல்லாத்தையும் ஒன்னொன்னு ஒன்பதாக்கி சொல்றது எங்க இங்கே எங்க ஊரெல்லாம் பேசுறோம். சரி மக்கள் நாம் என்ன செய்யணும்? நற்செய்தி அது எங்க முற்படணும். அல்லேலூயா. ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வந்து அவங்க வரணும். ஒரு விளையாட மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க ஒரு கொலைகாரன் மிகப்பெரிய பாவி தூக்கு தண்டனைக்காக ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பார்க்கறாங்க, ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்பணும்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க? இந்த பாவிக்காக தன்னுடைய வேலைகளை பெருக்கிற வேலை குறைக்கிற வேலை எல்லாத்தையும் பரிகாரமா ஒப்பு கொடுக்குறாங்க. பிரைஸ்லோம் சத்தமா பிரைஸ்லோம் பரிகாரமா ஒப்பு கொடுக்கும் போது அவங்க ஒப்பு கொடுத்து அவங்க மனம் திரும்பணும்னு பார்த்துட்டே இருக்காங்க. இது வரலாற்று எழுதி வச்சிருப்பாங்க. அது கொஞ்ச நாள் பொறுத்து பேப்பர்ல மீண்டும் ஒரு செய்தி வருகிறது. அந்த கொலைக்காரன் தூக்கு தண்டனைக்கு அழைச்சிட்டு போது முன்னாடி அவன் கேட்ட ஒரு நிலை, எனக்கு ஒரு சிலுவை வேண்டும், எனக்கு ஒரு சிலுவை வேண்டும். கடவுளுக்கு எதிராக இருந்தவன் பாவம் செய்து சிலுவை கொண்டு அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடம் நான் மன்னிப்பு கேட்கணும், பாவம் மன்னிப்பு பெறணும்னு சொல்லி அவன் பாவம் மன்னிப்பு பெற்று தூக்கு மடிக்கு போய் இறந்தான் பார்க்கிறோம். பேசுறோம். அவன் மனம் திரும்பி குழந்தை கிறிஸ்துவனுடைய ஜபத்தால அவனுடைய பரிகாரத்தால என்ன ஆனாங்க? மனம் திரும்பி ஒருவன் மோட்சம் அடைந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே நம்ம செல்வ செழிப்போடு இருப்பதல்ல மனம் திரும்புதல், மோட்சத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் மோட்சத்தை சத்தமா சொல்லுங்க, சொந்தமாக்கிக்கணும். பிள்ளைகளா, இன்னைக்கு மோட்சத்தை சொந்தமாக்குற மாதிரி இந்த உலக வாழ்க்கை இன்னைக்கு இல்ல. எங்க பார்த்தாலும் தீமை நிறைச்சு கிடக்குது. குட்டி பசங்க எல்லாம் அங்க பைபிள் வச்சிருக்கான், பைபிள் வச்சாங்க, குறைச்சு வச்சுப்பாங்க. எங்கிட்டே சொன்னாங்க பைபிள், அப்புறம் கொஞ்சம் ஓடிட்டே இருக்குமா அது போயிட்டு அங்க பசங்க இங்கதான் அந்த பைபிள் ஒழிச்சு வச்சாங்க, பைபிள் ஏன்டா ஒழிச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சொல்லுங்க, நீ பைபிள் ஏன் சொல்றாரு சொல்லலாம். ஆட்ஸ் போடுவாங்க இல்லையா, அந்த ஆட்ஸ் பேர் என்ன வச்சிருக்காங்க? பைபிள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எப்படி எல்லாம் பிள்ளைங்க குட்டி வயசுலயே கேட்டுக்கொண்டு யோசிச்சு பாருங்க. எனக்கு கச்சா கலாச்சாரம் வளர்ந்துருக்கு. எனக்கு எங்க பார்த்தாலும் குடி போதை, அதிகமான காம விகாரங்கள், சின்ன வயசுல காதல் சொல்லிட்டு பொய்யான வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு விடுதலை நாம் பெறணும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நாம் புனிதமா மாறணும். ஆமென். மனிதரை புனிதராக கடவுள் என்னடா மனிதனாக சொல்லுங்க, மனிதரை புனிதராக கடவுள் மனிதரானா. அப்போ நாம் எல்லாம் புனிதராவது உலக திருசமாவுடைய லட்சியம். பிரைஸ்லோம் அல்லேலூயா அல்லேலூயா. வாசி யாக்கோபு 6 சாரி யாக்கோபு 1:20 வாசிங்க. கேட்கிறீங்களா? இறைவார்த்தையை கேட்கிறவராக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள. மக்கள் நல்லா பாருங்க, இன்னைக்கு பைபிள் கேட்கிற, பைபிள் வசனத்தை கேட்கிற, பூசில ஒவ்வொரு நாளும் பைபிள், ஆனால் அதை கேட்கிறவங்க வந்து இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதன்படி வாழ்க்கையை வாழ்கிறவர்களா இருக்கணும். எனக்கு முதல் தெரிசமா பைபிள் தானே ஒரு பைபிளாக, தானே ஒரு இறை வார்த்தையாக விடுதலை இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். பிரைஸ்லோம் அல்லேலூயா. இயேசுவே புகழ். நாம் என்ன செய்யணும்? தீமைகளை விலக்க வேண்டும். என்ன செய்யணும்? பாவங்களை அகற்ற வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் எல்லாம் இப்போதைக்கு எதற்காக இருக்கணும்னா ஆண்டவரையே இருக்கணும். அதைதான் விடுதலை சொல்கிறது. அதைதான் சொல்றாங்க. அவங்களே இறைவார்த்தையாக மாறியது கூட நாம் இறைவார்த்தையாக மாறுவோம். எதற்கு முன்படுறீங்க? நான் இறைவார்த்தை வாழ விரும்புகிறேன். படிக்கமா எதிர்த்து கொஞ்சம் முன்னாடி போகலாம். இறைவார்த்தை வாழ விரும்புகிறோமா? எதிர்த்து போகலாம். ஏன் போறீங்கம்மா? நம்ம எல்லாரும் இறைவார்த்தையை வாழ நான் விரும்புகிறேன். அப்படி முன்னாடி நம்ம போகலாம். எல்லாரும் எதிர்த்து கமா வெளியே எல்லாரும் கொஞ்சம்
Praise the Lord. Praise God. Hallelujah. நீங்க கை விடுவோம். உங்களை தாழ்மையை இந்த இடத்துல நான் வரக்கூடிய ஆனால் நீங்கள் ஒரு சமயம் அம்மா கூட இருந்த அந்த ஆர்வத்தை கடவுள் மேல எவ்வளோ ஆசை அந்த ஆசைக்கு அளவே இருக்காது. ஆசாசியா ஓடுவாங்க அப்படிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு ஒரு குடி போதையில முழுக்க விழுந்துவாங்க. நான் கண்டிப்பாக சொல்லி போட்டு அந்த குடிக்களை ஓடுவாங்க. இது தவறான ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆனா நம் ஆர்வம் நம்ம ஆசை எல்லாம் யாருக்கு இருக்கணும்? சத்தியமா இது வாழ்க்கை. இது உலகத்தில் நமக்கு வாழ்க்கை இல்லாமல் போனாலும் நம்முடைய வாழ்க்கையை அழிவே வந்தாலும் நாம் வாழ்க்கையை என்ன போராட்டம் இருக்கும்போது நமக்கு வெற்றி தான். அவன் மக்களே சரியா? எத்தனை வயசு? நம்முடைய 4 வயசு கூட சின்ன வயசுல, அதுவும் எங்க வயசு போனாங்க அப்போ எந்த குடும்பத்திலே கடவுள் நினைச்சாங்களா? மக்கள் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நிச்சயமா இங்க இருக்கிற உங்களுக்கு மறுநாள் வாழ்க்கை சத்தியம். உங்களை ஆண்டவர் நிச்சயமா தூக்கி நிறுத்துவார். உங்களுக்காக ஒரு எல்லாத்தையும் செய்ய முடியும் போதுமானவர். அலாதி மற்றும் ஒரு முறை ஒரு நிமிஷம் ரோட்டுக்கு போனாங்க ஒட்டி போட்டு அவர் கூட மக்கள் இன்னைக்கு இயேசுவை சந்திக்க ஆர்வமாக இருக்கிறார். உங்கள் யாருமே இயேசு இருக்கிறார். பேசுகிறோம் நீ எதை குறித்து நன்றி கொண்டிருக்கிறார்? இந்த திருவிழாவின் முந்தைய நாட்களில் முதல் நாளில் நம்ம எல்லாரும் இதோ அவருடைய கஷ்டத்தில் இருக்கிறோம். மக்களே உனக்கு என்ன நேரம்? உன் வாழ்க்கையில் என்ன போராட்டம்? எது உன்னை அனுப்பித்து கொண்டிருக்கிறது? எது உன் வாழ்க்கையை சிந்தாவினமாக்கி கொண்டிருக்கிறது? உனக்கு நிம்மதியை கெடுக்கிற, உன்னை நிலைகுலைய செய்கிற பிரச்சனைகள் என்ன? மக்களே, பொய் பிரச்சாரம் அல்ல, இயேசுவை விடுவிக்கிறார் என்பது அவர் மெய்யாகவே விடுவிப்பார். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார் என்பது உண்மை. அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஒரு வார்த்தை சொன்னால்
விண்ணப்பத்தை ஜீவன் இயேசுவே
வாழ்க்கை வளரும். ஆமென். நீ நலமாகும். ஆமென். இயேசுவுக்கு வந்து யாரும் வெறுமையா போனதே இல்லை. ஹalleluya. நான் லோஞ்சினோஸ் என்கிற ஒரு தொழுமாயம் உலகெல்லாம் சுட 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 அப்படியே சத குழப்பமாய் போய் முகங்களாம் ரத்தமிக்கலாம் உள்ளுக்குள்ள வந்தா கூடுவான். மறைஞ்சி மறைஞ்சி இயேசுவை பார்க்க வரான். அவன் நம்பிக்கையோடு வரான். நான் போனா போதும் திரும்பி மகிழ்ச்சியோட உண்மையான நம்பிக்கை மறைச்சு மறைச்சு போறான். இயேசு கிட்ட உட்கார்ந்து ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் என்னை விடலாம், உமக்கு விருப்பமானால் உடனே இயேசு என்ன சொன்னார்? என்னது விருப்பமானால் நான் விரும்புகிறேன், குணமாக என்றார். குணமாக இயேசுவால் நிச்சயம் முடியும். வாழ்க்கை மாற்ற முடியுமா? நிச்சயமா வாழ்க்கை தரம் இன்று முதல் வேறும். ஆமென். இன்று முதல் வாழ்க்கையை வெற்றியை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹalleluya. ஆண்டவர் குச்சிமா சொல்றாரு. ஒருவேளை மறைமுகமான போராட்டங்கள் இருக்கும். ஆமென். நீ போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களுக்கு அகன்று போகும். ஹalleluya. நம்ம என்ன சொல்றோம்? எல்லாரும் ஆண்டவருடைய அவசியம் ஒரு கிட்டக்கையும் இயேசுவோடு நீதி யாரிடம் செல்வோம் நீரைமா உங்கள் கரங்களை புனிதப்படுத்தி இது ஒற்றை கைகளை புனிதமாக்குவாராக. ரெண்டு கைகளை அப்படியே right now Jesus is going to touch your knee. ஏற்கனவே பேசிக்கொண்டார்கள். அவர் ரத்தம் வழியும் கரம் உன் தலையை வழிபடுத்துகிறது. இயேசுவை எல்லாரும் கொண்டு ஒருவேளை வராத முடியும் நினைவு வழியாக கொண்டு இயேசு எல்லாரும் விடுதலை கொடுக்கிறார். மக்கள் நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். நீங்க மட்டும் வாங்கினார்கள் இயேசுவே எப்படியாவது உங்களுடைய வல்லமையோடு கொடுக்கலாம். இயேசுவே 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 சத்தமாய் இயேசு புரியாது உங்க இயேசுவே எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை தரங்களை கீழே முதலெல்லாம் கீழே கொடுக்கிறேன். எல்லாரும் வல்லமை ஆண்டவராக கொடுக்கிறேன். Jesus is touching you. It's not a single thing.
Amen.
This is the